நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. இந்த ஜாஷுவா டிவி மூலியமாக சுவிசேஷ நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வார்த்தையினால் தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நல்ல ஒரு வார்த்தையோடு இன்றைக்கு உங்களோடு பேசுவாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பாடலை பாடிட்டு அப்படியே ஆண்டுடைய வார்த்தைக்கு கடந்து சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். எல்லாம் தெரிந்த பாடல். ஏன்னா அவர் யோசனை பண்ணுகிறதுல அவர் பெரியவர். அவருடைய யோசனையின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லா தடைகளையும் உடைத்து அவர் தீர்மானித்த காரியத்தில் அவர் என்ன தீர்மானித்து நம்மளுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரோ அந்த காரியத்தில் அவர் நமக்கு வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நல்ல ஒரு மனமாய் அவருடைய சமூகத்தில் யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை அவரை பார்த்து மறுபடியும் செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஒரு மனமாய் ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 அவரை பார்த்து வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை வழி நடத்தும் விண்மீ அவரை பார்த்து மறுபடியும் சொல்லுங்க ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா
ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அவரை பார்த்து மறுபடியும் ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ரீமான சாந்தனர் யாந்தனரே பெல்லாம், ஒரு காந்தனர் யாந்தனரே பொறி காந்தனர் யாந்தனரே பெல்லாம். நல்ல ஒரு மனமாய் அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகம் ஸ்ரீகாந்தனர் யாந்தனரே பெல்லாம், அவரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடைந்தது. ஒவ்வொரு நாளும் நம்மளை அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஸ்ரீகாந்தனர் யாந்தனரே பொறி சாந்தனரே பெல்லாம். எல்லா தடைகளை உடைத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உன் குடும்பத்தில் போராடுகிற எல்லா போராட்டத்தை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, வழி நடத்துகிற என்ன தெய்வமே, என்னை வழி நடத்துகிற தெய்வமே, எல்லாம் உடைய கரத்தில் நான் வைத்து இயேசப்பா வைக்கு நாங்கள் கொடுக்குற ஆண்டவரே, நீர் எங்களை முற்றிலும் நடத்துங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமையான காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். முற்றிலும் நீங்கள் உங்களை தாழ்த்துங்க, உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் தாங்கி வழி நடத்திட்ட ஆண்டவரே. நல்லா கொஞ்சம் பாடணும் ஆண்டவரே, கொஞ்சம் நேரம் பாடணும்ப்பா, துதிச்சப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நேரம் கடன் செல்கிறோம். உங்களுடைய கிருபை தாங்கி வழி நடத்தட்டும். அப்படின்னு மறைத்து வெளிப்படுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இன்னும் அநேக நன்மைகளை செய்வாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களோடு பேசலாம்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார். ஏன்னா நிறைய பேருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன வார்த்தை வருதுங்கிறது என்ன செய்யலை, தெரியாத நிலைமையில் என்ன செய்கிறாங்க, பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதாவது பேசுகிற வார்த்தை என்ன, ஒரு சில வார்த்தை நம்மளை அறியாமலே நம்ம என்ன செஞ்சிருந்தோம், வார்த்தையை விட்டுருதோம். என்ன பேசுகிறோங்கிறது கூட தெரியாத நிலைமையில் என்ன செஞ்சிருந்தோம், பேசிடுதோம். ஆனால் பேசிட்டு மறுபடியும் என்ன செய்ய முடியாது, அதை பேசின வார்த்தை என்ன செய்ய முடியாது, திரும்ப என்ன செய்ய முடியாது, அல்ல முடியாது. என்ன பேசணுங்கிறத அதாவது கரெக்டாக நம்ம பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதபடி தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு இடத்துல நான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ பேசும் பொழுது என்னை ஓயாமல் ஒருத்தன் என்ன செஞ்சான், பேசிக்கிட்டே இருக்கிறான். எந்த நேரம் பார்த்தாலும் என்ன செய்கிறான், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். எங்கே போனாலும் என்ன செய்கிறான், சத்தம் போடுறான். ஒரு நாள் நான் நிற்கும் பொழுது என் மேலே பைக்கே கொண்டு வந்து என்ன செஞ்சான், லைட்டாக டச் பண்ணிட்டு போயிட்டான். அதனால எனக்கு கோபம் தாங்க முடியாமல் நான் பிடிச்சி என்ன செஞ்சிட்டேன், அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அடித்ததுக்கு விளைவு, அடித்ததுனால அவன் என்ன செஞ்சிட்டான், ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு என் மேலே கேஸை போட்டான், எஃப்ஐஆர் போட்டாங்க. ஒரு 45,000 ரூபா எனக்கு செலவாயிருச்சுன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா நம்ம சும்மா போனாலும் யாரும் என்ன செய்வாங்க, வம்பளுக்கு வரத்தான் செய்வாங்க, பிரச்சனை பண்ண வரத்தான் செய்வாங்க. ஆனால் அதில் நம்ம பொறுமையாய் போகும் பொழுது நம்மளை அழைத்த தேவன் எந்த காரியத்துக்கு அழைத்திருக்கிறாரோ அதற்கு நேராக என்ன செய்ய முடியும், போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் வாயில் வர்ற வார்த்தை, இது செஞ்சதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து போச்சு, இப்படிப்பட்ட காரியத்தை, அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி நிறைய கிறிஸ்தவர்கள் வாயில சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அவன் எனக்கு செய்வனை வச்சுட்டான், இவன் எனக்கு செய்வனை வச்சுட்டான், அவன் எனக்கு அப்படி பண்ணிட்டான், இவன் எனக்கு அப்படி பண்ணிட்டான். வசனம் சொல்லுது, நான் உன் கூட பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சது வசனம் சொல்லுது. ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படியாம மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து என்ன செய்யறங்கிறது தெரியாத நிலைமையில அந்த செய்வன பில்லிசின்னு சொல்லி அதை சார்ந்து போறதுனால தான், அது இருக்குன்னு சொல்லி போறதுனால தான் ஆண்டுடைய சத்தத்தை உணராதபடி அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாம அதே லெவல்ல என்ன செஞ்சிருக்கோம், இருந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இதுல ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டுறதுனால இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். அப்ப 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 13 சொல்லுது, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா,
பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் என்ன செய்யலாம் பண்ணலான்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். போன மெசேஜில் நான் பேசும் பொழுது அந்த எலிசாவின் சத்தத்துக்கு என்ன செஞ்சா கீழ்ப்படிந்தா. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா இன்றைக்கு பேசும்பொழுது ஆண்டு சொல்கிறார், இந்த வசனத்தை கொடுக்கும் பொழுது ஒரு கீழ்ப்படிதலை தேவன் செஞ்சார். கீழ்ப்படிதலை பற்றி சொல்லுன்னு சொல்லி என்ன செஞ்சார் சொன்னார். நிறைய பேர் கீழ்ப்படியாமையினால, அதாவது என்ன செய்கிறோம், ஒரு நமக்கு ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு சொல்லி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் எதுனாலும் அவசரம். ஒரு மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து மனுஷன் சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம செவி கொடுத்து நம்ம நடக்கிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறாமல் அதே பிரச்சனை என்ன செஞ்சுட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் எதனால் இந்த வார்த்தை சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பின்பு கர்த்தருடைய வார்த்தை, அதாவது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் நீவிடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்து ஆற்றினில் ஒளிந்து கொண்டுன்னு சொல்லி நினைச்சாரு ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, அந்த ஆற்றின் தண்ணீரை நினைச்சவை குடிப்பாய், உன்னை போசிக்க காகங்களுக்கு நினைச்சவன் கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்து ஆற்றில் தங்கி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த எலியா ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தாங்க. நிறைய பேர் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாத, அதாவது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறதுனால தான் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன செய்யுது, நிறைவேறாதபடி நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இதில் பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அதை சொல்லப்படுகிற ஆண்டு சொல்கிறாரு, அங்கே ஆற்றண்டில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலையில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்று தண்ணீரை என்ன செஞ்சான், குடித்தான். அப்போ ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தில் அவன் கீழ்ப்படிந்ததுனால அவனை போஷிக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு, காகங்களை தேவன் கட்டளையிட்டார். இது எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் காகங்களை கட்டளையிட்டாருன்னு சொல்லி தெரியும். ஆனால் எதனால கட்டளையிட்டாருன்னு ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால என்ன செஞ்சார், காகங்களை என்ன செஞ்சார், கட்டளையிட்டார். அதுக்கடுத்து சொல்கிறாரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆற்றில் அநேக நாள் அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டானதுனால அந்த ஆற்று தண்ணீர் என்ன செஞ்சிருச்சு, வற்றி போயிடுச்சு. வற்றி போனோன்னே 2வது ஆண்டு சொல்கிறார் அவனை பார்த்து, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து சீதேனுக்கு அடுத்த சாரிபாத்து ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படியே அவள் அங்கே இருக்கிற ஒரு விதவை உனக்கு என்ன செஞ்சாங்க, கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த குடும்பம் அழிகிறது, இந்த விதவையோட வாழ்க்கை முடிஞ்சு போகிறது யாருக்கு விருப்பம் இல்லை, ஆண்டுக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. அதே நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதான், இவ்வளோதான், எல்லா பக்கமும் எனக்கு நினைச்சிருச்சு, அடைக்கப்பட்டுச்சு, எனக்கு வேற வழியே இல்லை, இன்னும் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறோம், குழம்பி கொண்டு இருக்கிறோம். இனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் வாயில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஏன் நான் இருக்கணும், இந்த உலகத்தில் நான் ஏன் இருக்கணும், ஏன்னா இதோட என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யணும் முடிச்சுக்கலாமேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சிடறோம், வாயினால் அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த அம்மா அதை தான் சொல்லுது, அந்த போன உடனே உனக்கு விதவை கட்டளையிட்டு நின்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்து ஊருக்கு போனான். அந்த பட்டணத்திலே ஒளிமுக வாசலில் அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எனக்கு தண்ணி கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போதே அவன் சொல்கிறார், அந்த எலியா சொல்கிறாரு, கொண்டு போகும்போதே ஒரு சிறிய அடையை பண்ணி கொண்டு வான்னு சொல்லி நினைச்சாரு சொல்கிறார். சொன்ன உடனே அவள் வாயில் வந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதற்கு அவள் பானையில் 1 பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் பண்ணும்படி 2 விறகுகளை பொறுக்குகிறேன்னு சொல்லி சொல்கிறான். இது என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்கன்னா, இருக்கிறது கொஞ்சம் தான், இதுக்கு அடுத்து எனக்கு வேற வழியே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு அடுத்து எனக்கு எதுவுமே இல்லை, நான் என்ன செய்யன்னு சொல்லி தெரியலை, அதனால நான் என்ன செய்ய போகிறேன், நானும் என் பிள்ளை என்ன செய்ய போகிறேன், இருக்கிறத என்ன சாப்பிட்டு சாக போகிறோம், அதனால என்ன செய்ய முடியாது,
தர முடியாதுன்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி அதாவது நாங்கள் இருக்கிறத என்ன செய்ய போகிறோம், சுட்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம், மறிக்க போகிறோம்னு சொல்லி சொல்கிறா. அப்போ உன் வார்த்தையின்படி அவர் சொல்கிறாரு, உன் வார்த்தையின்படி நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் அதிலே முதல் ஒரு சிறிய அடை எனக்கு என்ன செய்யும், பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் என்ன செய்யலாம், குமாரனுக்கு பண்ணலாம்னு சொல்லி என்ன சொல்கிறாரு. சொன்னோன்னு அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்த மாத்திரத்தில் அந்த தேசம் அதில் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன். அவள் போய் 15 வசனத்தில் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் தன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது இவங்க செஞ்ச ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படிந்ததுனால அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அவங்க வீட்டார் அனைவரும் சாப்பிட்டு என்ன செஞ்சாங்களாம், அந்த பஞ்சம் தீர் மட்டும் சாப்பிட்டு என்ன செஞ்சாங்க, திருப்தி அடைந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிற திட்டத்துக்கு நம்ம சார்ந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் என்ன செய்வார், உடைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது அந்த எலியாவுடைய சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்ததுனால, இந்த எலியா ஆணுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால எலியாவை போஷிக்க தேவன் என்ன செஞ்சாரு, ஒரு காகத்தை கட்டளை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை கட்டளை இட்டாரு. ஹல்லேலூயா. உங்களை போஷிக்கிறதுக்கு ஆண்டவரே என்ன செய்வாரு, உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் காத்துருங்க, ஜெபிங்க. ஆண்டுடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்துருங்க. அதாவது அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் அவர் ஜெயமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேடி என்னை காண்பவரே, ஆராதனை தினம்தோறும் தேற்றுபவரே, ஆராதனை மறுபடியும் அவரை பார்த்து, தேடி என்னை காண்பவரே, ஆராதனை தினம்தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆமென். ஆண்டவரே, தேடி என்னை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே, தேடி நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே, தினந்தோறும் எங்களை தேற்றுகிற தேவன் ஆண்டவரே. இதுதான் வழின்னு சொல்லி, இப்படிதான் இதுதான் இந்த வழியில நீ போகணும்னு சொல்லி வழி அடைக்கப்பட்ட வாசல்ல தேவன் திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த சாரிபாத்துடைய வாழ்க்கையில எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு, முடிஞ்சு போன நேரத்துல இந்த எலியாவை கொண்டு தேவன் என்ன செஞ்சாரு, அந்த குடும்பத்தை கட்டினார். உன் குடும்பத்தை கட்டும்படியாக தேவன் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். உன் குடும்பம் உடைஞ்சு போன குடும்பத்தை தேவன் கட்டும்படியாய், உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கும்படியாய், உன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீ நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கலாம். அவ்வளவுதான், நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன், என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் வரலையேன்னு சொல்லி நீ குழம்பி கொண்டு இருக்கலாம் என்று சொல்றாரு. அந்த எலியா அந்த சாரிபாத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, அப்பொழுது எலியா சாரிபாத்தை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்துன்னு சொல்லி சொன்னாரு. நீ பயப்படாத, உன் வாயில வர வார்த்தையின்படி நீ எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்து, உனக்கு அவர் எல்லாத்தையும் நன்மையாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து நட, உன்னை நடத்துவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன்னை உயர்த்துகிறதுக்கு எந்த மனுஷனாலும் முடியாது, இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். அவரை நம்பு. உன் வாழ்க்கையில் இன்னும் அநேக நன்மைகளை செய்து உன் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் எல்லா பிரச்சனைகளையும், உன் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ எல்லாத்தையும் அவர் மாற்றி உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இயேசுப்பா
இந்த இடத்துல இறங்கி வரட்டும் ஆண்டவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பெரிய ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க ஆண்டவர். நீ சொன்ன வார்த்தையின்படி நீ பயப்படாத, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்துன்னு சொன்ன வார்த்தையின்படி உன் வாரையில் வாருகிற வார்த்தையின்படியே உன்னை உயர்த்தும்படியாய் உன்னை ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி சொன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவையில்லாத வார்த்தை, இத்தனை நாள் என்னென்ன வார்த்தைகள் என் வாயில பேசணும் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீ பொருத்தனையோடு அவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணு. இன்றையோட எல்லா காரியத்திலும் இனி எப்படிப்பட்ட காரியங்களை பேசாதபடி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளு. உன் வாழ்க்கையில் இன்னும் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். நன்மை செய்யும்படியாய் உனக்கு இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஆமென் ஆண்டவர். இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்து நீ நடத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பிராசிங்க. என்னென்ன பலவீனத்தோடு பெத்த பிள்ளை குறித்து இப்படிப்பட்ட பிள்ளை என் வாழ்க்கையில் பிறந்துட்டுச்சு, அதாவது இப்படிப்பட்ட பிள்ளைகள் நிமித்தம் எனக்கு அதாவது நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற குடும்பத்துக்கு நீர் நிம்மதியை கட்டளையிட்டு அந்த பிள்ளைகளை மனம் திரும்ப செய்யுங்க ராஜா. பெற்றோர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நீர் மாற்றுங்க ஆண்டவரை. நீர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த ஜாஸ்வா டிவி மூலியமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இதில் ஜெபத்தை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இதில் பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க. தடைகள் கட்டுகள் உடைக்கப்படட்டும்ப்பா ஏசப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க ராஜா. இன்னும் யாரெல்லாம் இந்த சேனலில் பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அவங்களையும் நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்து பயன்படுத்துங்க ஆண்டவர். பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த ஜாஸ்வா டிவி ஊழியங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு 5 நிமிஷமாக என்ன செய்யுங்க, ஜெபிங்க. இன்னும் அவர் அநேக அற்புதங்களை என்ன செய்வார். நீங்கள் ஜெபிக்கும் போது, அதாவது யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய சிறையிருப்பை மாற்றினார்னு சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்னும் நீங்கள் செய்யுங்க, ஜெபிங்க, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிங்க. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரெட்டைக்குளங்கிறதான கிராமத்தில் என்ன செய்கிறேன், நான் சபை ஊழியராக இருக்கிறேன், ஜெபம் நடத்திட்டு இருக்கிறேன். வேறு சபைக்கு போகாதவங்க என்ன செய்யுங்க, எங்கள் சபைக்கு வாங்க. எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, ஏசப்பா விடுதலை கொடுக்குறாங்க. நாங்கள் சேர்ந்து என்ன செய்வோம், ஜெபிப்போம். கர்த்தர் என்ன செய்வார், விடுதலை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.